Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tabi'in wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே 8 நோன்புகளை நாம் நிறைவுபடுத்தி இருக்கிறோம். 9 நோன் தராவீஹ்களை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிந்திருக்கிறான். நாம் வைத்த எல்லா நோன்பையும், நாம் தொழுத எல்லா தொழுகைகளையும், நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. அதனுடைய முழுமையான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய உம்மத்தே முஹம்மதியா மற்ற எல்லா சமுதாயத்தையும் விடவும் சிறப்பு பெற்றதாக இருக்கிறது, அந்தஸ்து பெற்றதாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா உம்மத்தார்களையும் விட நீங்கள் தான் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு நற்புகழை வழங்குகிறான். நல்ல சர்டிஃபிகேட்டை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த உலகத்திலே எத்தனையோ சமுதாயம் அனுப்பப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வந்தார்கள், எத்தனையோ நபிமார்களினுடைய கூட்டங்கள் வந்தார்கள். ஆனால் அந்த சமுதாயத்திற்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்காத ஒரு சிறப்பை நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் தந்தான். குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் சிறந்த சமுதாயம்? அல்லாஹ் அதற்கு காரணத்தையும் சொல்கிறான். தக்முரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தாங்கள் மட்டும் நன்மையான காரியத்தை செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். தாங்களும் நன்மையான காரியத்தை செய்து மற்றவர்களுக்கும் அந்த நன்மையான காரியத்தை செய்யுமாறு ஏவுபவர்களாக இருந்தார்கள், ஏவக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, தான் பாவத்தை விட்டும் விலகி இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் பாவத்திலே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக மற்ற மக்களையும் பாவத்தை விட்டும் அவர்கள் தடுக்கிறார்கள். எனவே நன்மையை அவர்கள் மட்டும் செய்வதில்லை, மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று ஏவுகிறார்கள். தீமையை விட்டும் அவர்கள் மட்டும் விலகுவதில்லை, மற்றவர்களையும் தீமையை விட்டும் விலக்குகிறார்கள். எனவே இந்த சமுதாயம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் ஆகச்சிறந்த சமுதாயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வாய்ப்பு, இந்த சர்டிஃபிகேட்டு வேறு எந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஏன்னா நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்கின்ற ஒரு செயல் இந்த உம்மத்தை முஹம்மதியா மட்டும்தான் செய்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய சமுதாயம் மட்டும்தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபியாக பொறுப்பேற்று அவர்கள் இந்த சமுதாயத்திலே வந்து நின்று மக்களை திருத்துவதற்காக களம் கண்டார்களோ அப்பொழுது இருந்து அவர்கள் நன்மையை ஏவ ஆரம்பித்து விட்டார்கள், தீமையை தடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொழுது நாயகத்தின் கரத்தை பிடித்து சஹாபாக்கள் இஸ்லாத்திலே இணைந்தார்களோ அப்பொழுது இருந்து அவர்களும் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். எனவே இந்த நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொரு நபரின் மீதும் இது கடமையாக இருக்குது. எனவே இது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கடமை, அது ஆலிம்களுக்கு தான் கடமை,
இது ஆலிமாக்களுக்கு தான் கடமை, இது மார்க்கத்தின் கல்வியை படித்தவர்களுக்கு தான் கடமை என்று விளங்கி கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் இதை கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு நபர்களும் இதை செயல்படுத்த வேண்டும். எங்கிருந்து? தன்னுடைய வீட்டிலிருந்து செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை ஏவுங்கள் என்று அல்லாஹ் சொன்னது குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்கள் குடும்பத்தை முதலில் தொழுகுமாறு ஏவுங்கள். வஅந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய குடும்பத்தாரின் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் முதலில் வீட்டிலிருந்து அந்த தஅவத்தினுடைய வேலையை, வீட்டிலிருந்து சீர்திருத்தத்தினுடைய வேலையை ஆரம்பிக்குமாறு அல்லாஹ் சொல்லி தந்தார். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்தார்கள். உலகம் முழுவதும் இன்று இஸ்லாம் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த நன்மையை ஏவுதல், தீமையை விளக்குதல் என்ற அந்த காரியம் வீட்டிலிருந்து அவர்கள் தொடங்கினார்கள். எனவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை செய்ய வேண்டும். உதாரணமாக நம்ம பிள்ளை ஏதாவது ஒரு மார்க்கத்திற்கு முரணாக ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதை சொல்லி தடுக்க வேண்டும், அதை சொல்லி திருத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒருவர் மார்க்கத்திற்கு முரணான தீமையான ஒரு காரியத்தை ஒருவர் செய்யுமாறு பார்த்தால், முடிந்தால், சக்தி இருந்தால் அதை அவர் தன்னுடைய கையால் தடுக்கட்டும், தன் கையால் மாற்றட்டும். ஃபைல்லம் யஸ்ததிஅ, கையால் அதை அவரால் தடுக்க முடியவில்லை என்றால் ஃபபில் லிசானிஹி, அவர் நாவின் மூலமாகவும் சொல்லி அந்த காரியத்தை தடுக்கட்டும். மூணாவதாக சொன்னாங்க, ஒருவர் நாவினால் கூட சொல்ல முடியவில்லை என்றால் தன் உள்ளத்திலாவது அது தீமை என்று விளங்கி அவர் அதை விட்டு விலகி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு தாட்டி பாவங்கள் நிறைந்த ஒரு கூட்டத்தினரை அழித்து விடுமாறு இறைவனின் கோபம் இறங்கிய போது, அப்போ அந்த ஊரிலே ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அப்போ மலக்குமார்கள் கேட்டாங்க, யாரெல்லாம் இந்த ஊரை நீ அழிச்சிருன்னு சொல்கிறையே, ஆனால் இந்த ஊரில் உன்னை வணங்கக்கூடிய ஒரு நல்லடியார் இருக்கிறாரே, அவரையும் சேர்த்து அழிக்கணுமா என்று அல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட போது அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர் நல்லடியார் தான், அவர் நன்மையான காரியத்தை செய்கிறார் தான், ஆனால் என்ன செய்கிறார் அவர் தான் கற்ற கல்வியின்படி தான் மட்டும் அமல் செய்து கொண்டிருக்கிறார். தான் கற்ற ஞானத்தை பிறருக்கு சொல்லாமல் இருக்கிறார். எனவே அவர் சொல்லாமல் இருந்தனால தான் அந்த சமூகம் இவ்வளவு பெரிய பாவத்திலே மூழ்கிவிட்டார்கள். எனவே எல்லாரையும் சேர்த்து அழிச்சிருன்னு அல்லாஹு தாலா சொன்னதாக ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். புகாரியிலே வருகிறது, நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ் கிதாபிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹ் வல் வாகிஇ ஃபீஹி, இறைவனுடைய விதிகளை கடைபிடிப்பவருக்கும் அந்த விதியை மீறி நடப்பவர்களுக்கும் ஒரு உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பவர்களுக்கும் இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும் அது என்ன உதாரணம் சொன்னால், கப்பலிலே ஒரு கூட்டத்தார்கள் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்கின்ற பொழுது அந்த கப்பலிலே இடம் பிடிப்பதற்காக அவர்கள் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். சீட்டு குலுக்கி போடப்பட்டதிலே சிலருக்கு மேல் தளத்தில் இடம் கிடைக்கிறது, சிலருக்கு கீழ்த்தளத்திலே இடம் கிடைக்கிறது. இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால், கீழ்த்தளத்தில் இருப்பவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தளத்திற்குத்தான் செல்ல வேண்டும். எனவே அவர்கள் கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் அடிக்கடி தண்ணீர் குடிப்பதற்காக, தண்ணீருடைய தேவைக்காக மேல்தளத்திற்கு சென்று கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, ஒருவேளை இப்படி நினைக்கிறாங்க, நம்ம எதுக்குங்க மேலே ஏறி போய் தண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஏன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும், நமக்கு தான்
கப்பலுக்கு கீழே தண்ணி இருக்குதே, நம்ம ஒரு ஓட்டையை போட்டு கப்பல்லேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் என்று அவர்கள் நினைத்து ஒருவேளை அவர்கள் அதை உடைத்து கொண்டு இருக்கிறார்கள், தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது, அந்த உடைக்கக்கூடிய காட்சியை மேலே இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அட அறிவு கட்டவனே, தண்ணி வேணா நான் கூட கொண்டு வந்து தர்றேன், நீ ஏன் கீழே இருக்க கப்பலை ஓட்ட போடுற? ஓட்ட போட்டால் தண்ணி வந்தால் எல்லாருமே கடலிலே மூழ்கி விடுவோம் என்று சொல்லி அவர்களை தடுக்காமல் இருந்தால் அந்த மேல்தளம் கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மூழ்கி போய் விடுவார்கள். இதுதான் இறைவனுடைய கட்டளையை ஏற்று நடப்பவர்களுக்கும் இறைவனுடைய கட்டளையை ஏற்று நடக்காதவர்களுக்கும் உதாரணம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பே என்னன்னு சொன்னால், நன்மையை நம்ம மட்டும் செய்யறதில்லை, நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் செய்ய வேண்டும், அதை செய்ய வைக்க வேண்டும். தீமையான காரியத்தை நாம் மட்டும் விலகி இருப்பதல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் அந்த தீமையை விட்டு விலக்க வேண்டும். நம்ம மதரசாவுக்கு வருகிறோம், மார்க்க கல்வியை படிக்கிறோம், குரானை ஓதுகிறோம் என்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யாராவது குரான் ஓத தெரியாமல் இருந்தால், மார்க்கத்தினுடைய சட்டங்களை தெரியாமல் இருந்தால் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து மார்க்கத்தினுடைய கல்வியை கற்று அவர்கள் படிப்பதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும். எத்தனையோ நபர்கள் தொழுகாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் வீட்டிலே தொழுகாமல் இருக்கிறார்கள். இப்போ அவர்களிடத்திலே சொல்லி அவர்களை தொழுகைக்கு அழைத்து வர வேண்டும், அல்லது வீட்டிலாவது அவர்களை தொழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய முற்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் தவறான காரியத்திலே, பாவமான காரியத்திலே இந்த ரமலானுடைய மாதத்திலும் எத்தனையோ நபர்கள் தவறளித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மால் முடிந்த அளவு நம்முடைய வீட்டிலும், பக்கத்து வீட்டிலும், அண்டை வீட்டிலும், நம்முடைய ஊரிலும் நம்மால் முடிந்த அளவு அவர்களிடத்திலே நன்மையை சொல்லி தீமையை தடுத்து அவர்களையும் நற்பாக்கியசாலிகளாக ஆக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை குன்தும் கைர உம்மத்தின், நீங்கள் சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்றால் தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், நீங்கள் தீமையை தடுக்கிறீர்கள், எனவேதான் நீங்கள் உயர்ந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே முடிந்த அளவு நாமும் நிறைய நல்ல அமல்களை செய்து மற்றவர்களையும் செய்வதற்குண்டான ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். நாமும் முழுமையான பாவங்களை விட்டும் விலகி இருந்து மற்றவர்களையும் அந்த பாவத்தை விட்டும் விலகி இந்த